அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் கோயில், அதே நண்பர்கள் குழு, ஒரு சின்ன டிஸ்கஷன். இன்னைக்கு டிஸ்கஷனில் நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்வி, வாழ்க்கையின் தத்துவம் என்ன? ஒரு நண்பர் சொன்னார், நல்லவனா வாழறது தான் சார் வாழ்க்கையோட தத்துவம். இன்னொரு நண்பர் சொன்னார், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க மகிழ்ச்சியை பார்க்கறது தான் சார் வாழ்க்கையின் தத்துவம்னார். என்னுடைய முறை வந்தது. இன்னைக்கு நான் எந்த தத்துவமும் சொல்ல போகிறதில்ல. பட் ஐ ஹாவ் அ ஸ்டோரி டு ஷேர் வித் யூ. இந்த ஸ்டோரி மகாகவி காளிதாசர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. மகாகவி காளிதாசர் ஒரு நாள், அந்த காலத்தில் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து தான் போவாங்க. ரொம்ப பணக்காரங்க தான் பல்லக்கில் போவாங்க. இவர் பெரிய கவிஞர், பட் நடந்து போயிட்டுருக்கார். வழியில் ஒரு சின்ன காடு. அந்த காட்டை கடந்து போகும்போது நல்ல தண்ணி தாகம். அப்போ ஒரு அம்மா ஒரு குடத்துல தண்ணியை தூக்கிட்டு இவர் எதிர்க்க வராங்க. இவர் உடனே, அம்மா ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே, நீ யாருன்னு சொல்லு, உனக்கு நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இவர் கொஞ்சம் பெரிய புலவர், கவிஞர்ன்ற திமிர் உள்ளவர். இவர் என்ன பண்ணார், என்ன ஒரு பயணின்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்னார். அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, நீ பயணி கிடையாது, இந்த உலகத்தில் ரெண்டே பயணி தான், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இது ரெண்டு தான் இரவு பகல்னு மாறி மாறி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்போ நான் பயணி இல்லை, விருந்தாளின்னு வச்சுக்கங்களேன், கெஸ்ட்டுன்னு வச்சுக்கேம்மா, தண்ணி கூட அப்படின்னார். இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு விருந்தாளி தான், ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இது ரெண்டு தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் விருந்தாளி மாதிரி வந்து போயிடும் அப்படின்னார். இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. சரிம்மா, என்னை பொறுமைசாலின்னு வச்சுக்கேன் அப்படின்னார். நீ பொறுமைசாலியும் கிடையாதுய்யா, இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பொறுமைசாலி தான், ஒன்று பூமி, இன்னொன்று மரம். இது ரெண்டு தான் நாம் என்ன செஞ்சாலும் பொறுமையாக அதை சகிச்சுக்கிட்டு இருக்கும். இவருக்கு இப்போ ஒரு பக்கம் தண்ணி தாகம், இன்னொரு பக்கம் கோபம். ஏன்னா ஒரு சாதாரண கிராமத்து பொம்பளை எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குறான்ட்டு, சரி என்ன ஒரு பிடிவாதக்காரனே வச்சுக்கோ, தயவு செய்து தண்ணியை கொடு அப்படின்னா. இல்லை, நீ பிடிவாதக்காரனும் கிடையாது ஐயா, இந்த உலகத்தில் ரெண்டே பிடிவாதக்காரன் தான், ஒன்று நம்ம தலைமுடி, ரெண்டாவது நகம். இது ரெண்டு தான் நாம் எப்படி வெட்டி போட்டாலும் நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் பிடிவாதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ பிடிவாதக்காரனும் கிடையாது. இவர் கடுப்பின் உச்சக்கடத்துக்கு போயிட்டாருங்க காளிதாசர். சரி, நான் ஒரு முட்டாள்னே வச்சுக்கோ, தயவு செய்து தாகமாக இருக்குமா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றம்மா அப்படின்னாரு. இல்லை ஐயா, நீ முட்டாளும் கிடையாது, இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு முட்டாள் தான் ஐயா, ஒன்று நாடாள தெரியாத ராஜா, ரெண்டாவது அவனுக்கு ஜால்ரா அடிக்கிற மந்திரி. இவன் ரெண்டு பேர் தாண்டா முட்டாள் அப்படின்னாங்க. இவருக்கு புரிஞ்சு போச்சு, டமால்னு காலில் விழுந்துட்டாரு. மகனே எழுந்துரு அப்படின்னு குரல் கேட்குது. பார்த்தா பராசக்தி நிற்கிறாங்க. ஏன் காளிதாசா, நீ யாருன்னு நான் கேட்டேன், எல்லாத்தையும் சொன்ன நீ, ஆனால் நான் மனிதன்னு ஒரு தடவையாவது சொன்னியாடா? தன்னை எவன் ஒருவன் மனிதன்னு உணர்றானோ அதாண்டா மனித பிறவியினுடைய உச்சம். ஒரு சிங்கம் தன்னை சிங்கமாக உணர்ந்திருக்கு, ஒரு புலி தன்னை புலியாக உணர்ந்திருக்குது, ஒரு கரடி தன்னை கரடியாக உணர்ந்திருக்கிறது, ஒரு குரங்கு தன்னை குரங்காக உணர்ந்திருக்கிறது. ஆனால் மனுஷன்தான் தன்னை மனிதனாக உணராமல் வேறு எதுவாகவோ தன்னை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறான். காளிதாசா, நீ உன்னை மனிதனாக உணர்ந்து கொள், வாழ்க்கையின் உச்சத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அம்மா போயிட்டாங்க. அந்த குடத்துக்குள்ள இருந்தது தண்ணி இல்லை, அமிர்தம். காளிதாசனுக்கு கிடைத்த அமிர்தம். வாழ்க வளமுடன்.